ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் முட்டை பஃப்க்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி முட்டை பஃபோட ஒரு டூப் வெர்ஷன் பண்ண போகிறோம். பொதுவே நம்ம வந்து பஃப் சாப்பிட்ணும் அப்படின்னா பஃப் பேஸ்ட்ரி பண்ணணும். அதில் வந்து நிறைய பட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட அதே மாதிரி நல்லா ஃப்ளேக்கியாக, அதே நேரம் வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம அவரில் பேக் பண்ண தேவையில்ல. பேனில் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே சூப்பராக வந்துடும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே இருக்கக்கூடிய அந்த மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் போல் உப்பு, இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சிடலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அதே நேரம் கையில் ஒட்டாமல் கொஞ்சம் அந்த மீடியம் ஸ்டிஃப்னஸோடு இருக்கணும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் எல்லாம் கரெக்டாக அப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க. மாவு ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 2 மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அப்படியே செவந்து வரட்டும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு தக்காளி, அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி துருவி தான் நம்ம சேர்க்க போகிறோம். பொதுவே நம்ம முட்டை பஃப் பண்ணும்போது இதை 2ஆக கட் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து வீங்கி போயிருக்கும். அப்போ நம்ம பேனில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து பொரிஞ்சு வராது. ஏன்னா நம்ம கம்மியாக தான் எண்ணெய் சேர்க்க போகிறோம், அதனால கரெக்டாக பொரிஞ்சு வராது. அதனால இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது அது வந்து நமக்கு சமமாக கிடைக்கும். இல்லை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கலந்துட்டா போதும், ரொம்ப கலந்து விட தேவையில்லை. இல்லைனா மசாலா வச்சதுக்கப்புறம் ஒரு பாதி முட்டையை நம்ம ஒரு பஃப்க்கும் துருவி வைக்கிறதுனால வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்மளோட மாவு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் இன்றைக்கி 3ஆக பிரிக்க போகிறேன். நமக்கு வந்து 6 பஃப் கிடைக்கும். இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுட்டு இதில் வந்து 1 எடுத்துகிட்டு கீழே மாவு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அது மாதிரி கொஞ்சம் நல்லா நீளமாக விரிச்சுக்கோங்க. மெல்லிசாக விரிக்கணும். இது கிட்டத்தட்ட அந்த பரோட்டாலாம் பண்ணுவோம்ல அந்த ஸ்டைல் தான். இந்த மாதிரி நல்லா விரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் போல் வெண்ணெய் நமக்கு தேவைப்படும். 2லேருந்து 3 டீஸ்பூன் கூட தேவைப்படலாம். இது வந்து 2 பஃப்புக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக தேய்ச்சிக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் மாவு தூவணும். டஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒட்டாமல் அந்த லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணணும். கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் குத்து மதிப்பாக ஃபோல்ட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 சைடையும் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இந்த சைடையும் நம்ம வந்து இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கையில் வந்து கொஞ்சம் வெண்ணெய் ஒட்டிகிட்ருக்கோம். இல்லை லேசாக மட்டும் வெண்ணெய் எடுத்து இங்கே லைட்டாக மட்டும் போதும், சும்மா பேருக்கு கொஞ்சம் மாவையும் இது பண்ணிவிட்டு நம்ம இனி வந்து இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மாவு இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ரோல் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இல்லை ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழே தாராளமாக வந்து மாவு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து இதை பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நடுவில் கட் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய லேயர்ஸ் தெரியுதுல்ல. இது வந்து நமக்கு அந்த பஃப்புக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இதே மாதிரி நம்ம வந்து பரோட்டாவும் இந்த ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம பண்ணலாம். இப்போ இது மேலே வந்து நல்லா தாராளமாக மறுபடியும் கொஞ்சம் மாவு தேய்ச்சிட்டு தான் நம்ம வந்து விரிக்கணும், இல்லைனா வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கீழேயும் மேலேயும் மாவு தேய்ச்சிட்டு இதை வந்து விரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மெல்லிசாக விரிக்கணும். இது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும் அந்த லேயர்ஸ். ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும். அந்த லேயர்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். சில நேரம் கஷ்டப்படலாம். அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் மாவு தேய்க்கிறதுக்கு தயங்காதீங்க. மாவு தேய்ச்சிட்டு நம்ம வந்து விரிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விரிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம மசாலாவும் 6ஆக பிரிச்சுக்கோங்க. 6ஆக பிரித்ததுலேருந்து 1 எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த ஓரங்களை வந்து நல்லா அழுத்திக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இருக்கணும்னா இருக்கலாம். ஆனால் இதை கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளேக்கியாக கிடைக்கும். நமக்கு வந்து 2 பக்கமும்
அதனால நான் வந்து லேசாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப லேயர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து பொரிச்சு எடுக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து தெரியும். இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மொத்தத்தில் வச்சுருக்கேன். நமக்கு வந்து எண்ணெய்லாம் அப்படியே திருப்பி வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் சூடானதும் மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாலாம் தேவையில்ல. 2 பக்கமும் நம்ம 2-3 வாட்டி திருப்பி போட்டு எடுக்கும்போது சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நான் திருப்பி போட்டுட்டு இன்னும் அந்த கொஞ்சம் நேரம் கூட அப்படியே பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த லேயர்ஸ்லாம் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் ஹை ஹீட்டில் வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரெடியானதும் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். இது வந்து ஒரு டூப்பு தான், இருந்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியே நான் இப்போ காமிக்கிறேன். வெளியே பாருங்களேன், அந்த லேயர்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபார்ம் ஆனது தெரியும். நம்ம வந்து விரிக்கும் போது கூட நமக்கு அது ரொம்ப தெரியாது. ஆனால் வந்து அந்த லேயர்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து பொதுவே இந்த பஃப் சுட சுட வாங்கினதுமே வெளியே வந்து அந்த லேயர்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ளேக்கியாக வருங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும். பாருங்கள், அந்த ஃப்ளேக்ஸ் அந்த நம்ம வந்து அதை க்ரஷ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேக்கியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து அந்த கிறிஸ்பினஸ் குறையும். அதனால் அப்படி சுட சுட இருக்கும்போது ஒரு கப் டீயோட சாப்பிடும்போது ஆஹாஹாஹா, அப்படியே நம்ம பேக்கரியிலேருந்து பஃப்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். சடா, அவ்வளோதான். நம்மளோட எக் பஃப் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது வந்து டின்னருக்கு கூட நம்ம 2 சாப்பிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.